ஒரு சண்டே ஃபீஸ்ட்டுக்கு எவ்வளோ ப்ரிப்ரேஷன் இருக்கும் தெரியுமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் ஃபிஷ்ஷோட ஒரு செம்ம விருந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டோட சண்டே ஃபீஸ்ட்டை உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்ததுமே எப்படியும் இன்றைக்கி நான்வெஜ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வெங்காயம் எல்லாம் உரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சிக்கனும் ஃபிஷ்ஷும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சிக்கன் லாலிபாப்பும் விங்ஸும் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. ஃபிஷ் குழம்பு, சோம்பேறி சிக்கன், விங்ஸ் வந்து பொரிச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பொரிக்கிறதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்து சோம்பேறி சிக்கன் கிரேவி மணி, அதாவது கூட்டு மணி ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். எல்லாத்தையுமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அரிசி ஊற வச்சுட்டேன், மீன் குழம்புக்கு புளியை ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் விங்ஸையும் லாலிபப்பையும் மேரினேட் பண்ணிட்டேன். சோம்பேறி சிக்கனுக்கும் ரெடி பண்ணி மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னமோங்க, சண்டே இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டாதான் அது சண்டேவே ஃபுல்ஃபில் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபிஷ் குழம்பும் ஒரு சைடு சாப்பாடும் வச்சுட்டு இருந்தேன். சப்போஸ் இப்போ லட்டு வந்து அழுதானா ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிடலாம். அதனால தான் அதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன். ஃபிஷ் குழம்புக்கு நிறையா பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்க. பட் எனக்கு வந்துட்டு பர்ஸ்னலாக புளி வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றிட்டு தக்காளியை அரைச்சி ஊற்றி குழம்ப திக்காக பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ஒவ்வொரு தடவையுமே மீன் குழம்பு வைக்கும்போது எனக்கு மாங்காய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா குழம்பு வற்றுனதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து மீனை போடுங்க. ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சுருக்க முடியாது. குழம்பு நல்லா வற்றி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணுங்கள். குழம்பு சும்மா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அது ரெடி ஆனதும் சோம்பேறி சிக்கன் ஒரு பக்கம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி ஆயில்லையே ரொம்ப நேரம் அது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எதுவுமே தண்ணி எதுவுமே ஊற்றி வந்து வேக வைக்க தேவையில்லை. மூடி போட்டு வேக வச்சோன்னா சிக்கன் விடுற தண்ணியிலையே வெந்துடும். ஸோ அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சுட்டேன். ஒரு பக்கம் சிக்கன் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கட்டும். அப்புறம் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ கொத்தமல்லி தலையை போட்டு மீன் குழம்பை இறக்கிடலாம். அப்புறம் ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் வந்து பாயாசம் கேட்டாங்க. இன்னொன்று காரசாரமாக சாப்பிட்டா ஸ்வீட் எப்பயுமே கேட்பாங்க. அதுக்காக சேமியா ஜவ்வரிசி போட்டு ஒரு பால் பாயாசம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பால் பாயாசம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் அப்பப்போ சோம்பேறி சிக்கனையுமே நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த தண்ணி வற்றி போய் அடிப்பிடிக்க கூட சான்சஸ் இருக்குது. கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாயசத்தில் பால்லாம் ஆட் பண்ணிவிட்டு சரி அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆயில் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமே பொரிச்சதான் நல்லா மொறு மொறுன்னு வரும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் லாலிபப்பையும் விங்ஸையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிட்டு அதை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். சிக்கன் உள் பக்கம்லாம் நல்லா வேகணும். ஸோ நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் ஆயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் என்னென்னா சோம்பேறி சிக்கன், சிக்கன் லாலிபாப் அண்ட் விங்ஸ், ரைஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா ஜவ்வரிசி போட்ட பால் பாயாசம். வீட்டில் இருக்கிறவங்களுக்காக பார்த்து சமைச்சு இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிடும்போது அது தனி ஃபீல். அது கடையில் சாப்பிடும்போது அந்தளவுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. இந்த டிஷ்ஷஸில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், சிக்கனா ஃபிஷ்ஷானு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.